ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கொஞ்சம் கடையை திறங்க ப்ளீஸ். கடையை திறக்க முடியாது சார். நாளைக்கு ஓனரு இல்ல மேனேஜர் வந்தா தான் கடையை திறக்க முடியும் சார். ஏங்க கடைக்குள்ள என் ஒய்ஃப் இருக்கான்னு சொல்றேன். நீ இப்படி சொன்னா எப்படி? தயவு செஞ்சு கடையை திறங்க. கடை சாவி என்கிட்ட இல்ல சார். ஓனர்ட்டையும் மேனேஜர்ட்டையும் தான் இருக்கு. கடையை திறக்கணும்னா அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வரணும். சரி, மேனேஜர் நம்பர் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நம்பரை சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். சரி சார், நான் நம்பர் கொடுத்ததா நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சரி, நீங்க நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. லாங் ரிங் போகுது, ஆனா போன் எடுக்கல. நைட்டு ஓனர் போன் பண்ணா மட்டும்தான் எடுப்பாரு. வேற எந்த நம்பர் வந்தாலும் எடுக்க மாட்டாரு. அவர் வீட்டோட அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சார், எனக்கு வேலை போயிடும் சார். இல்ல, உங்க வேலைக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க அட்ரஸ் கொடுங்க. என் ஒய்ஃப் உள்ள தனியா இருக்கா. பயத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ப்ளீஸ். நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அவர் அட்ரஸ் கொடுங்க. சரி சார், உங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். எழுதிக்கோங்க. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. தேங்க்ஸ்ண்ணா. சார், அவர்கிட்ட நான் அட்ரஸ் கொடுத்ததா சொல்லிடாதீங்க சார். அவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி சார். கடை விஷயமா அவர் வீட்டுக்கு போய் பேசினா டென்ஷன் ஆயிடுவார் சார். அவர் வீட்டு விஷயத்தை வீட்லயும் கடை விஷயத்தை கடையிலயும் பேசணும்னு நினைக்கிறவரு. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. என்ன சூர்யா ஒண்ணு காணும்? ராகு காலம் முடிய போகுது. உங்க மகன் சூர்யாவை இன்னும் காணுமே. ராகு காலம் முடிச்சு பூஜை பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் வர சொல்லுங்க. பூஜை எனக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அத்தை, சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா அத்தை, சூர்யா மாமாவுக்கு போன் பண்ணுங்க, சீக்கிரமா வர சொல்லுங்க. ஆமா சிஸ்டர், போன் பண்ணுங்க. நான் போன் பண்ணி இனிமே அவன் வந்து எப்ப பூஜை பண்றது, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். மாரி 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 மாரி, ஹஸ்பண்ட் சார், உனக்கு ஒண்ணும் இல்ல. மாரி மாரி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. கொண்டு வரேன். மாரி மாரி, காணா போன பொண்ணு இப்ப மட்டும் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமையா. என்னையா, என் பிசினஸ்க்கே பிரச்சனை வந்துரும் போல. என்ன பண்றதுன்னே தெரியல. மாரி, என்னங்க சார்? குடுங்க. குடுங்க மாரி. குடி குடி. பாத்து மாரி, பாத்து பொறுமையா. இந்தாங்கண்ணா. மாரி மாரி, என்ன பாரு மாரி. மாரி, உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ வெளியே வந்துட்ட. மாரி, உனக்கு ஒண்ணும் இல்ல. மாரி, செக்யூரிட்டி சைடுல போய் பாத்துக்க. ஒண்ணும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களா? முதலாளி யாருன்னு தெரியல முதலாளி. வேட்டி சட்டெல்லாம் மாப்பிள்ள மாதிரி வந்து வீட்டு கேட்டெல்லாம் எகிரி குதிச்சு என் உயிரை எடுத்துட்டா முதலாளி. மாரி, உனக்கு ஒண்ணும் இல்ல. யோ, வாய முடியா. யாரு தெரியுமா இவரு? தேவி குருபா கம்பெனியோட ஓனரியா, சூர்யா சாரியா. மாரி, நீ பயப்படாத. இவர் எவ்வளவு பெரிய பிக் ஷாட் தெரியுமா? யாருன்னு தெரியாம நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. சார், சாரி சார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம என்னன்னு பேசிட்டேன். பரவாயில்ல, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க சார். இட்ஸ் ஓகே. மாரி, உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. சார், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இத பெருசு பண்ண வேணாம். கடைக்கு கெட்ட பேர் ஆயிடும்.
நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார். ஒண்ணும் ஆகா சார் மேடத்துக்கு. வாங்க ப்ளீஸ். வாங்க. ஓகே மாறி வா போலாம். வா பாத்து பாத்து போங்க சார். பாத்து என்னையா நீ? சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. டாக்டர். மாறி ஒண்ணும் இல்ல மாறி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அவ்வளவுதான். பயப்பட தேவையில்லை. ரொம்ப நேரம் லிப்ட்ல அடைஞ்சு கிடந்ததுனால பயம், டென்ஷன் எல்லாம் சேர்ந்து பிரஷர் அதிகமாயிருக்கு. அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டாலே எல்லாம் சரியாயிடும். டாக்டர், ஏற்கனவே உங்களுக்கு தலையை அடிபட்டு இருக்கு. என்னமாமா? சூர்யா அண்ணா மாறி என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, என்ன ஜாஸ்மின், இந்நேரம் இவ பொணமா இருப்பான்னு பார்த்தா சூர்யா கைய புடிச்சுக்கிட்டு ஜோடியா வந்துட்டு இருக்கா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஆண்டி. என்ன சூர்யா, போயிட்டு அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்ன, இப்ப வர? உன்னால பூஜை எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. சாமி விஷயம் இப்படி தடங்கலானா குடும்பத்துக்கு நல்லதாப்பா? நீயே சொல்லு. இல்லம்மா, அது வந்து அண்ணா என்ன ஆச்சுன்னா அண்ணி எங்க பார்த்து கூட்டிட்டு வந்தீங்க? அண்ணி என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? மாறி பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா, அதான் நல்லா இருக்கா. என்ன ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்களா? என்னாச்சு சூர்யா? மாரியோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அதான் கடைசி நேரத்துல நீ மாரிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இனிமே மாரிய வெளியில கூட்டிட்டு போனா இப்படி தனியா விட்டுட்டு போகாத சூர்யா. மா சாரிமா, ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடலாம் தான் போனேன், வர முடியாம போயிடுச்சு. விடு சூர்யா, பூஜை தானே, இன்னொரு நாள் பண்ணிட்டா போச்சு. இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நம்பூதிரி வரமாட்டாரு, அவர் பிஸி நம்பூதிரி. மாரி ரொம்ப பயந்து போயிருக்கா சூர்யா, அவளை உள்ள கூட்டிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். வா மாறி. அண்ணா ஆனா உன்னா மாரிய தூக்கிட்டு கிளம்பிடுறான்டா. அவன் என்ன பல்லாக்கடா தூக்கிட்டு கிளம்புறதுக்கு?
என்னென்னமோ பண்றீங்க, ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. இன்னும் 2-3 பூஜை கூட பண்ணிக்கோங்க. அப்பதான் அது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகி சூர்யா அண்ணனுக்கும் மாரி அண்ணிக்கும் ஃபேவர் ஆகும். ம்? ஆண்டி ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு மியூசிக் சத்தம் கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மயக்கம் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் அம்மாக்கு இப்படி ஆனதே இல்லையே. ஆண்டி மயக்கமானதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இருக்காத பின்ன. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சூர்யா மாமாவோட கல்யாணம் அவ்வளவுதான், நடக்கவே நடக்காது. அத்தை, ஆண்டி என்ன 2 பேரும் தந்தி அடிக்கிறீங்க? நான் எப்படி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துன்னு பாக்குறீங்களா? ஆமா அத்தை. மா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போதான் உங்களுக்கு சரியாகுமா? ஆனா நீங்க இப்படி எழுந்து உட்கார்ந்து இங்க எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அத்தை? எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல அத்தை. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் சும்மா தான் மயக்கம் போட்டு விழுந்தேன். ஏமா இப்படி பண்ணீங்க? நாளா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? நீங்க எதுக்கு ஆண்டி சும்மா மயக்கம் போடணும்? எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்ணீங்க? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அந்த மியூசிக் பாக்ஸ் எங்கேயோ தான் இருக்கு. மியூசிக் பாக்ஸா? என்ன மியூசிக் பாக்ஸ் ஆண்டி? நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த ரகசியம் அடங்கிய மியூசிக் பாக்ஸ். மியூசிக் பாக்ஸ்குள்ள ரகசியமா? என்ன ரகசியம் ஆண்டி? யார் மறைச்சு வச்சது? தேவி. அந்த பாக்ஸ் இந்த வீட்ல தான் எங்கேயோ இருக்கு. நீ எப்படியாவது அந்த பாக்ஸை தேடி கண்டுபிடி. எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி. விக்ரம் அண்ணா சொன்ன அந்த பெட்டி எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்கன்னு போய் தேடுறது? அது இங்க எங்கேயும் இருக்க மாதிரியே தெரியலையே. நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு சொன்னாரு. நம்புங்கக்கா, நான் மாறியேதான். ஆமா, நீ ஏதோ செல்போன் கடையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நீ யார் போன்ல இருந்து பேசுற? என்னோட போன்ல இருந்து தான் பேசுறேன்க்கா. ஓ போனா? ஆமாக்கா. ஆமா மாரி, நீ எப்ப போன் வாங்குன? ஹஸ்பண்ட் சார் என்ன கடைக்கு கூட்டிட்டு வந்து புதுசா செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படியா? சூப்பர் மாரி, நீ கலக்குற போ. சிஸ்டர், அந்த சதிகாரி மாறிக்கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கறா போல இருக்குது. மாறி எங்க இருக்கறா சிஸ்டர்?
கிச்சன்ல இல்ல, மாடியில ரூம்ல தான் இருப்பா. இவங்களுக்கு திமிர பாத்தீங்களா ஆண்டி? வீட்டுக்குள்ள இருந்துட்டே போன்ல பேசிக்கிறாங்க. அல்ப பயலுக்கு அதிர்ஷ்டம் வந்தா அர்த்த ராத்திரியில கொடபிடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்குது. அத்தை, சித்தப்பா, உங்களுக்கு தெரியுமா சூர்யா மாமா மாரிய கடை கூட்டிட்டு போய் மாரிக்கு புது போன் வாங்கி கொடுத்திருக்காராமா. மாரி வந்து செல்போன் கடையில இருந்து என்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. எல்லாரும் மாரிக்கு ஹாய் சொல்லு, சரிங்களா? இங்க பாருங்க ஸ்ரீஜா, மாரிக்கு ஹாய் சொல்லு. சொல்லு. ஸ்ரீஜா அத்தை, மாரிக்கு ஹாய் சொல்லுங்க. ஜாஸ்மின், மாரிக்கு ஹாய் சொல்லு. ஜாஸ்மின். சித்தப்பா வேண்டாம் வேண்டாம், நான் பயந்துட்டு. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க. சித்தப்பா அப்புறம் மாரி சொல்லு. மாரிக்கு மொபைல் வாங்கி கொடுக்கற அளவுக்கு சூர்யா போயிட்டானா? இது நல்லது இல்லையே. ஆமா, போன்ல நல்ல வீடியோ கிளாரிட்டியா இருக்கே. நல்ல காஸ்ட்லி போனா என்ன? சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். உங்க தாத்தா சொன்னது, ஜோசியர் சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஜோசியர் சொன்னதை நம்பிட்டு மாறி விஷயத்துல நம்ம எதுவும் செய்யாம விட முடியுமா? அப்படி இல்ல ஜாஸ்மின், மாரிக்கு எதிரா எவ்வளவோ விஷயங்களை பண்ணி பாத்துட்டோம். ஆனா ஒண்ணுல கூட நம்மளால ஜெயிக்க முடியல. அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ மாரிக்கு எதிரா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா ஆண்டி? அப்படி சொல்லல. மாரியோட பலம் என்னன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பலத்துக்கு எதிரா நாம காய் நகர்த்தினாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். கரெக்ட் சிஸ்டர், இதத்தான் நானும் யோசிச்சேன். எனக்கு என்னமோ ஜோசியர் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆண்டி. நம்ம ரூட்லயே போய் மாரியே ஈஸியா வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியலன்னா? இல்ல இல்ல, நீ அவ்வளோ ஈஸியாலாம் நினைக்க வேண்டாம் ஜாஸ்மின். ஊரே சேர்ந்து மாரிய அபசகுணம் பிடிச்சவ கருணாக்குக்காரின்னு விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா அப்படி விரட்டி விடப்பட்ட மாரி தேவி குரூப் ஆஃப் கம்பெனி ஜெகதீஷ் வீட்ல வந்து மூத்த மருமகளா உட்கார்ந்து அத்தைக்கே தண்ணி காட்டுறானா சும்மாவா? ஸ்ரீஜா சொல்றதுதான் கரெக்ட் ஜாஸ்மின். மாரி விஷயத்துல நாம இனிமே ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? நாளைக்கே சூர்யாவுக்கும் ஜாஸ்மினுக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிடணும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அது எப்படி முடியும்? என்னால முடியும். சூர்யாவை ஏமாத்தி எப்படியாவது நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவனை வர வச்சு அவன்கிட்ட சென்டிமெண்டா பேசி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நான் சம்மதம் வாங்கணும். பிளான் நல்லாதான் இருக்கு அத்தை. ஆனா சூர்யா மாமா கையெழுத்து போடணுமே. என் பேச்ச சூர்யா தட்டவே மாட்டான். அவனை ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கையெழுத்து போட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னாச்சு சிஸ்டர்? ஓகே தானே? ஓகே தான். நாளைக்கு காலையில ஆபீஸ் டைமுக்கு சூர்யா ரெடி ஆயிடுவான். நாமளும் ரெடியாகி அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடலாம். சங்கரபாண்டி, காலையில நீ எங்க கூட வர வேண்டாம். என்னாச்சு சிஸ்டர்? என்னையே வர வேண்டாம் சொல்றீங்க? சொல்றத முழுசா கேளு. முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்படாத. நீ காலையில நேரா மார்க்கெட்டுக்கு போய் 2 மாலையும் தாலியும் வாங்கிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துரு. ஓகே சிஸ்டர், டன். ஜாஸ்மின் ஆண்டி, சூர்யா ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள நீ கல்யாண பொண்ணு மாதிரி பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடணும். ஓகே ஆண்டி. அத்தை, வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்ன அத்தை சொல்றது?
யாரு என்ன கேட்டாலும் கோயிலுக்கு போறோம்னு மட்டும் சொல்லுங்க, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. நாங்க போறோம் அத்தை. அரவிந்த், சிஸ்டர் எது செஞ்சாலும் அது கரெக்டா தாண்டா இருக்கும். மாமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அரவிந்த், எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவசரப்படாம பொறுமையா நான் பண்றத வேடிக்கை பாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொத்தும் உன் பேருக்கு வந்து சேரும். முதல்ல மாரியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அப்பதான் நீ எதிர்பார்க்கிற சொத்து உனக்கு கிடைக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? மாரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு ஜாஸ்மினுக்கு சூர்யாவோட கல்யாணம் பண்ணோன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காதுமா. எனக்கு சொத்துல பங்கு கிடைக்கணும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். தலியா, என்ன சிஸ்டர் இது? இவன் இப்படி பேசிட்டு போறான், என்னையும் தள்ளி விட்டு போறான். அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. போறேன். என்னங்க தூங்காம அப்படி எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கோட்டையை பிடிக்க மட்டும்தான் யோசிக்கணுமா என்ன? கோட்டை விடாம இருக்கவும் யோசிக்கலாம். என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு மாறி எனக்கு கெடுதல் பண்ண வேண்டான்னு. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. அம்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன சொன்னாங்க? அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டிருப்பாரோ, இல்ல நம்ம கிட்ட போட்டு வாங்குறாரான்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். என்ன முழிக்கிற? மாறி அன்னைக்கு எதிராக என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. அத்தை ஏதோ பூஜை வச்சிருக்காங்களாம். அதனால காலையில சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம், ரெடியா இருங்கன்னு சொன்னாங்க. ப்ரோ, எதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க? உங்களோட பிளான் என்ன? ஐயோ ஏங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. போய் சொல்லாத ஸ்ரீஜா. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீ பண்ற சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். என்ன நீங்க நம்புங்க. இங்க பாரு, மாறி அன்னைக்கு எதிரா நீ சதி பண்றன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. நீ வா சூர்யா, பூஜைக்கு டைம் ஆச்சு. நீங்க வாங்க அண்ணே. டாடி, நான் போயிட்டு வந்துடுறேன். சூர்யா, ஹஸ்பண்ட் சார், சூர்யா, என்னாச்சு? என்னாச்சு? ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், ரத்தம் வருது. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், வாங்க உள்ள வாங்க. பாத்து வாங்க. வாங்க அத்தை, வாங்க. ஹஸ்பண்ட் சார், காட்டுங்க. பார்த்து பொறுமையா மாறி. நெத்திய காட்டுங்க. ஹஸ்பண்ட் சார், இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு கிளம்புங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
கட்டுறேன் சார். ஐயோ போனு. சங்கரபாண்டி சிஸ்டர் எங்க இருக்க? நான் இப்ப மாலை கடையில தான் இருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி மாலையோட நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருப்பேன். ஓகேவா? சரி சரி சீக்கிரம் வா. தம்பி ரெடியா? ரெடி சார். குடுமா கண்ணு. அண்ணா அண்ணா சார் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துரும் சார். ஆமா சார், கொடுக்கணும்னு சொன்னா கரெக்டா கொடுத்துருவோம் சார். ஓகேவா? அண்ணே சங்கரபாண்டியன்னு ஒருத்தர் வந்தாரு. நீங்க கொடுக்க சொன்ன மாலையை கொடுத்தாச்சுண்ணே. கொடுத்துட்டியா? வெரி குட். ஏய், கல்யாண மாலை இங்க இருக்கு. நீ அவர்கிட்ட எந்த மாலைடா கொடுத்த? அண்ணா நீங்க சொன்ன சாவு மாலை தானே கொடுத்தேன். அட பாவி, சாவுக்கு மாலை ஆர்டர் கொடுத்தது சுந்தரபாண்டிடா. இப்ப வந்துட்டு போனது கல்யாண மாலை ஆர்டர் கொடுத்த சங்கரபாண்டிடா. ஏன்டா அப்படி பண்ண? அப்படியா? எனக்கு தெரியாதுண்ணே. தாராமாவுக்கு மட்டும் தெரிஞ்சா சாவு மாலையை எனக்கு போட்டுருவாங்கடா. டேய், அவர் எந்த பக்கம்டா போனாரு? இதோ இந்த பக்கம் தானே போனாரு. அண்ணா பலசரவாக்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் போணும்னா போலாமாண்ணா? போலாங்க. எவ்வளவுண்ணா? 200 ரூபா. ஓகே உட்காருங்க. தூக்கு டாப்ல. சார் சார் இல்லங்க சார். டேய், அவர் எங்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராடா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதா பேசிக்கிட்டாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸா? ஆமாண்ணே. ஐயோ, எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் தேடுறது? சரிடா, அந்த கவர் எடு. அந்த மாலை எடு, எடுத்து உள்ள போடு. சீக்கிரம் சீக்கிரமா வை. மாரி மாரி என்னாச்சு மாரி? ஏன் நீ சாப்பிட வரல? நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்த தெரியுமா? சரி வா சாப்பிடலாம். நான் வரலக்கா, எனக்கு சாப்பிடவே தோணல. ஏன் சாப்பிட தோணல? என்னாச்சு உனக்கு? ஹஸ்பண்ட் சார் கிளம்பும் போது அவர் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அத நினைச்சு உறுத்தலாவே இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. லூசா மாரி நீ? இதுக்காக நீ இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்த? இதுக்காக தான் நீ சாப்பிடாம இருக்கியா? சூர்யா மாமாக்கு நீ கால் பண்ணிக்கல? ஆமால, எனக்கு அது தோணவே இல்லக்கா. யார் சூர்யா போன்ல? மாரிதாமா கால் பண்றா. ஹலோ. ஹலோ ஹஸ்பண்ட் சார். மாரி சொல்லு. பத்திரமா கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இன்னும் கோவிலுக்கு போகல மாரி. நாங்க வந்த காரோட டயர் வெடிச்சிருச்சு. என்னது? கார் டயர் வெடிச்சிருச்சா? அப்புறம் என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கம்பெனில இருந்து வேற காரை வர வச்சு இப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா ஹஸ்பண்ட் சார்? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? மத்தவங்களும் நல்லா இருக்காங்கல்ல? எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். மத்தவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நீ கவலைப்படாத மாதிரி. நான் கோவிலுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு பாத்தீங்களா அக்கா? ஐயா, டயர் வெடிச்சிச்சு அவ்வளவுதானே? சூர்யா மாமாக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணும் ஆகலல்ல? யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. சரி விடு, அதே நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம். அட வா மாரி. மாரிக்கு நம்ம மேல நிறைய அக்கறை இருக்குமா? இங்க பாரு சூர்யா, மாரி ஒண்ணும் நம்ம மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் போன் பண்ணல சூர்யா. அவளை விட்டுட்டு வந்துட்டோம்ல, அதான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவ போன் பண்ணிருக்கா. கரெக்ட் அத்தை, மாரியோட குணமே அப்படிதான். என்ன மன்னிச்சிரு மாரி. ஐயோ ஹஸ்பண்ட் சார், நீங்க எதுக்காக இப்போ என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க? அம்மா என்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அதான் உன்கிட்ட தகவல் சொல்லலான்னு கால் பண்ண. பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், இதுல என்ன இருக்கு?
உங்களுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம்னு ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணது தானே. ஜாஸ்மின் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தேவி அம்மா சொன்னதுனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா தாரா அம்மா அவங்களோட முடிவுல உறுதியா இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத செய்யுங்க ஹஸ்பண்ட் சார். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்ல. சரி மாறி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் போனை வச்சிடறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.